கனவுகள் கடலாகி என் நெஞ்சம் உனக்காக வாழ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்டில் இந்த ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்திருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற போட்டோஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 8 போட்டோஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் வச்சுக்கோங்க, அதே சமயம் கொஞ்சம் டார்க்னஸாகவும் பண்ணிட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா பிக்சர்ஸுமே ஃபில்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த பிக்சர் மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் அட்ஜஸ்ட் கொடுத்து வந்து எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு சிங்கிள் டிக் மார்க் மட்டும் அந்த பிக்சருக்கு கொடுத்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிக்சராக செலக்ட் பண்ணிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்குமே பண்ணிட்டு சிங்கிள் டிக் மார்க் வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ மேலே மூவ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்குது, இந்த ஒப்பாசிட்டி வந்து செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 50% கிட்ட வச்சுட்டேன். எல்லா பிக்சர்ஸ்க்குமே ஓரளவுக்கு மட்டும் டார்க்னஸ் கொடுத்துக்காங்க, ரொம்ப டார்க்னஸ் கொடுத்துக்காதீங்க. நீங்கள் லாஸ்ட்டாக கூட மறுபடியும் வந்து கொஞ்சம் டார்க்னஸாக இருந்துச்சுன்னா ஒப்பாசிட்டி கொடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். மியூசிக் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். அதில் ஏதாச்சும் வீடியோ சாங்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒன்று செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு லிரிக்ஸ் எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற லிரிக்ஸ் வந்து டெலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. எண்டிங்கில் எனக்கு இன்னும் கொஞ்சம் லிரிக்ஸ் தேவைப்படுது, அதனால் டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எண்டிங் பிக்சரை வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி இழுத்து வச்சு ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ மியூசிக் ஐக்கான் கொடுத்து எண்டிங்கில் இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு பீட்ஸுக்கு கீழே பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு இன்டர்வல் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த வீடியோ எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியுமே ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷேக் ஆப்ஷனில் கீழே கேம் ஷேக் எஃபெக்ட் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஃபுல்லாகவே கம்மி பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஸ்டார்டிங்கே ஸ்லோ ஜூம்ன்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்மியாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து கரெக்டாக உங்கள் ஃபிங்கரில் ட்ராக் பண்ணி லென்த்தாக இழுத்து ஷார்டன் பண்ணிங்கன்னா மேக்னெட் மாதிரி அதுவே ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒட்டிக்கும். இப்போ இந்த எஃபெக்டை வந்து டூப்ளிகேட் கொடுத்துட்டே வந்துருங்க கடைசி வரைக்கும். லாஸ்ட் எஃபெக்ட் மட்டும் உங்களுக்கு லாஸ்ட் பிக்சர் நீங்கள் எக்ஸஸாக பண்ணி வச்சனால இந்த லாஸ்ட் எஃபெக்டை மட்டும் வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ PIP ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபிங்கரில் மேலே ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி வந்து நேராக கொண்டு வந்து வச்சு கொஞ்சமாக வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் ஃபுல்லாகிற மாதிரி வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிளெண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் இல்லைனா லைட்டன் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை டூப்ளிகேட் கொடுத்துட்டே வந்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப டார்க்னஸாக இருக்கிறனால டிக் மார்க் கொடுத்துட்டு நான் ஒப்பாசிட்டியை வந்து ஒரு பிக்சருக்கு செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக பிரைட்னஸ் வந்து கொஞ்சமாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஐக்கானை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் ஒரே லிங்காக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இது எங்கே வைக்கணுமோ அங்கே நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல வச்சுட்டு வீடியோ எண்டு வரைக்கும் இதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் எடிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எடிட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ஒப்பாசிட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 50 கிட்ட கம்மி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்விசிபிளாக வந்து கிடச்சிரும். இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஐக்கானுக்கும் நீங்கள் அனிமேஷன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன் அனிமேஷனில் ஃபேடு கொடுத்துக்கோங்க, அவுட் அனிமேஷன்லேயும் ஃபேடு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க.
இப்போ டிக் மார்க் வந்து கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி நேமு இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் ஐக்கான் ஆட் பண்ணாமல் உங்களோட நேம் வந்து நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் என்ன நேம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் வந்து நான் டைப் பண்ணிவிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு 50% இந்த மாதிரி வந்து நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் இன்விசிபிளாக உங்களுக்கு கிடச்சிரும். இதை கரெக்டாக உங்களுக்கு ஜூம் இன் சின்னது பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன். இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே எடிட் ஆப்ஷன் இருக்குது, எடிட் கொடுத்து அனிமேஷன் ஆப்ஷன் லாஸ்ட்டில் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷனில் இந்த அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே டியூரேஷன் ஓரளவுக்கு வந்து 1.5 செகண்ட்ஸ் இல்லை 2 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவுட் அனிமேஷனுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இங்க் ஸ்பிளாஷ் வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ரொட்டேட் பண்ணி நேராக கொஞ்சம் ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உங்கள் ஃபிங்கரை வச்சு ஷார்ட்டன் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு 11 செகண்ட்ஸ் வீடியோ. எண்டிங்லேயும் கொஞ்சம் ஒரு ஷார்ட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபிங்கரை வச்சு ஷார்ட்டன் பண்ணிங்கனாலே அதுவே மேக்னெட் மாதிரி கரெக்டாக வந்து ஒட்டிக்கும். மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், பிளெண்டு கொடுத்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க, ஃபில்டர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஃபில்டர்ஸ் வரும். இதெல்லாம் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இங்க் ஸ்பிளாஷ் வீடியோவோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். பேக்ரவுண்ட் பிக்சருமே அந்த கலர் வந்து லைட்டாக அப்ளை ஆயிரும். அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம் கீழே. சப்போஸ் உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து அப்ளை ஆகக்கூடாது இந்த கலரு அப்படின்னா நீங்கள் அந்த ஒரிஜினல் கொடுத்தீங்கன்னா பழையபடி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ டெம்ப்ளேட் எப்படி இருந்துச்சோ அதே ஃபார்முக்கு வந்து வந்துடும். சில பிக்சர்ஸ்க்கு வந்து இந்த ஃபில்டர் கலர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து மேட்ச் ஆகும், பார்க்க வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த இங்க் ஸ்பிளாஷ் வீடியோ டெம்ப்ளேட் கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகணும், பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து ஒரிஜினலாகவே இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரிஜினல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, பழையபடி உங்களுக்கு வந்துடும். இப்போ மேலே ஃபில்டருக்கு பக்கத்தில் அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து ஒன்று வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து டூப்ளிகேட் கொடுத்து சேம் ஃபில்டர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்டு இல்லைனா ஃபில்டர் ஆப்ஷனில் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை பேக்ரவுண்ட் பிக்சர் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா அந்த ஃபில்டர் பக்கத்தில் இருக்கிற அட்ஜஸ்ட் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் பேக்ரவுண்டுக்கு மேட்ச் ஆகிற கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து பண்ணிட்டு வந்துருங்க டூப்ளிகேட் கொடுத்து. இப்போ கடைசி இங்க் ஸ்பிளாஷ் வீடியோவை மட்டும் வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. அந்த ஒரு இங்க் ஸ்பிளாஷ் வீடியோவை மட்டும் எண்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க, டூப்ளிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குது, இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த கேலரி மாதிரி ஆப்ஷன் காட்டும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் காட்டும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹாட் பிஎன்ஜி ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிட்டு சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு வீடியோ எண்டு வரைக்கும் இதை கொடுத்துருங்க. மேலே எடிட் ஆப்ஷன் இருக்குது, எடிட் கொடுத்து இந்த அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்னுக்கு மேலே டியூரேஷன் ஃபுல்லாக வச்சுருங்க. அவுட்டுக்கும் சேம் ப்ராசஸ் இதே மாதிரி பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லிரிக்ஸ் வந்து நீங்கள் குரோம்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிட்டு கீழே ஃபாண்ட் அனிமேஷன் இதெல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். இதில் கலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டியை வந்து 100 வச்சுருங்க. நீங்கள் அப்படியே இன்ஸ்டாகிராம் ஐடி உங்கள் ஐடி நேம் நான் கொடுத்துருப்பேன்ல 50% வச்சுருப்பேன்ல ஒப்பாசிட்டி, அதனால் இன்விசிபிளாக தெரியும், அதனால் 100 வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபாண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுனா இந்த டவுன்லோட் ஆப்ஷன் மாதிரி காட்டுதில்ல, இதை கொடுத்து நீங்கள் ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு லிரிக்ஸ் எடிட் எப்படி பண்ணுறது தெரியலனா இந்த வீடியோ எண்டில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் நிறைய வீடியோ லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன், அதெல்லாமே கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிரிக்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான் இந்த எடிட். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.